இந்த வருஷம் தமிழ் பிக் பாஸ் கொடி கட்டி பறக்குது. ஏன்னா அவங்களுக்கான பேரை சொல்றேன், நீங்களே கேட்டு பாருங்க. ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க, ஆச்சரியத்துல திகச்சு போயிருவீங்க. அது மட்டும் இல்லாம உண்மையாவே இந்த டைம் தமிழ் பிக் பாஸ் அடிச்சு டிஆர்பில தூக்க போகுதுங்கிறது ஒரு ஆணித்தனமான நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அது ஏன்னா தமிழ் பிக் பாஸ் டீம் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சில் இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் எப்பவும் போல இல்லாம ஒரு 6 லாங்குவேஜ்ல பிக் பாஸ் எல்லாமே செப்டம்பர் 6ஆம் தேதி ஒட்டுக்கா ஒரே நாள்ல தொடங்குறாங்க. அதனால எண்ட் ஆஃப் தி சீசன்ல எந்த பிக் பாஸ் நல்ல டிஆர்பி கொடுத்துருக்கு, ஹிட் கொடுத்துருக்குன்னு பார்ப்பாங்க. அதனால இப்ப லாங்குவேஜுக்குள்ள பிக் பாஸ்க்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் இருக்கு, போட்டி இருக்கு. அந்த மாதிரி இந்த டைம் தமிழ்லயும் நல்ல உழைப்பு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கன்சிஸ்டன்சன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க பேரை பார்த்தா நீங்களே நம்பிடுவீங்க. மேலும் அடிஷ்னலா ஒரு தகவல் என்னன்னா, பிக் பாஸோட தமிழ் டீம் ஏ டு Z டீமை அப்படியே மாத்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆமாங்க, பழைய டீம் அப்படியே மலையாள பிக் பாஸ்க்கு மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. தமிழுக்கு எல்லாருமே நியூ டெக்னீஷியன், நியூ ஐடியாலஜி, நியூ சவுண்ட் டெக்னீஷியன், அப்படி எல்லாத்தையும் ஏ டு Z மாற்றிருக்கனால நியூ ஐடியாஸ், நியூ ரூல்ஸ் எல்லாமே தமிழ் பிக் பாஸ்ல இந்த டைம் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம் கண்டிப்பா நல்லா கொண்டு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நம்ம பிக் பாஸ்ல நம்ம கன்சிஸ்டன்சன்ஸ் யாருன்னு இப்ப பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி பதில் சொல்லுங்க. இந்த டைம் தமிழ் டிஆர்பி, தமிழ் பிக் பாஸோட டிஆர்பி எல்லா லாங்குவேஜையும் பீட் பண்ணுமா? பெஸ்ட் சீசனா இருக்குமா? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. லாஸ்ட் 2-3 வீடியோக்கு நீங்க லைக்கே போடல, எதுவுமே பண்ணல. இந்த வீடியோக்கு லைக் போட்டீங்கன்னா தான் பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இந்த நியூஸ் போகும். ஏன்னா தமிழ்ல இந்த டைம் வெயிட்டா, தரமா, மாசா, கிளாஸா எல்லாத்தோட டிஆர்பியை இறக்கி விடுற மாதிரி இந்த டைம் இறக்கி செஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க இறக்குன ஆலையில நம்ம மேல இருந்து பார்ப்போம். அதுல இந்த டைம் கண்டிப்பா இவர் இருப்பார்ப்பா அப்படின்னு மோஸ்ட்லி எதிர்பார்க்கப்படுறது ராஜ் பிரியன். தலைவனை தெரியும், ஐபிஎல் டைம் செம ட்ரெண்ட்ல இருந்தாரு. லுங்கி பாய்ஸ்ங்கிற ஒரு சேனல் வச்சுட்டு தலைவன் இந்த டைம் பிக் பாஸ்ல இருக்க பாசிபிலிட்டி ரொம்ப 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 அதிகம். இவர் பண்ற குஜிலி மாஸ்க் என்னங்கிறத இந்த டைம் பிக் பாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்தது யாரோட பேர் அடிபடுதுன்னு பாத்தீங்கன்னா பார்கோ. இவர் கண்டிப்பா இந்த தமிழ் சீசன் 10ல இருப்பாருங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அது பார்கோ யாருன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் சீசன் அரேராவோட ஃப்ரெண்ட். அவரை அரேரா கூட நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இவர் லாட் ஆஃப் மூவி இப்போ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறம் இவர் ஃபேம் ஆயிடுவாரு. அடுத்ததா முனியம்மான்னு ஒருத்தரோட பேர் அடிபடுது. ரொம்ப அது பரவலா இருக்கு, ஃபேமா இருக்கு. பட் உண்மையாவே இவங்க பிக் பாஸ்குள்ள வர போறாங்களா இல்ல காமனல் ஷோல இருக்காங்களான்னு ஒன்றும் தெரியல. முனியம்மா யாருன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுல வந்து வில்லேஜ் சைடு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ராவா ஜாலியா ஃபன்னா பேசுற ஒரு பர்சன். ஸோ அவங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. முனியம்மாவோட சேனல்லையோ ஒரு ஹிண்டை கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. அவங்க கொஞ்ச நாள் அவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட்ல இருக்கிற வீடியோ வந்துட்டு இருக்கு. அது போக அவங்கள கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா பார்க்க போகிறோம் ஒரு வாரத்துக்குள்ள அப்படின்னு ஒரு ஹிண்டையும் கொடுத்துருக்காங்க. மோரோவர் வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம புவி அரசன். இவர் கண்டிப்பாக இந்த சீசனில் இருப்பாருங்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக இவர் லாஸ்ட் சீசன்லேயே உள்ளே வந்திருக்க வேண்டியது. ஏன்னு தெரியாத காரணத்தினால லாஸ்ட் டைம் வரல போல, இந்த டைம் கண்டிப்பாக வந்துடுவாருப்பா அப்படின்ட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம ஹார்ட் பீட் சீரியஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அதுலேருந்து ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் வர போறாரு. அது யாருன்னு தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா ராம். ராம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 3ல இருந்து இப்போ ராம ரிலீவ் ஆயிருக்காப்பே. இது ஒரு ஹிண்டாம் இருக்கு. வாங்க பார்ப்போம், அவரும் வரட்டும், என்ஜாய் பண்ணட்டும். அடுத்த கண்டஸ்டன்ட் யாருங்கிறத பற்றி கண்டினியூ வீடியோவில் பார்ப்போம்.